குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். 1-to-1 பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் DNA மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். சனி பெயர்ச்சி 2026 மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனி பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. இது வாக்கிய பஞ்சாங்கம் படி நடக்கும். சோ எல்லா கோவில்களும் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா நம்மளுடைய திருநள்ளாறுல வாக்கிய பஞ்சாங்கம் படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு திருப்பு முனையா இருக்குமா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா சனி அப்படின்னா என்ன, சனி பகவான் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா ஒரு ஸ்லோ பிளானட். அவரோட டிரான்சிட் வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதையும் சொல்லலாம். ஆஹா, நம்மளுக்கு ஒரு 7.5 சனி நடக்க போகுது, அஷ்டம சனி வரப்போகுது, அர்த்தாஷ்டம சனி வரப்போகுது, கண்டக சனி வரப்போகுது, இந்த காலகட்டத்துல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பயமும் எல்லாத்தோட வாழ்க்கையிலும் கண்டிப்பா வரும். இதுல முதல் சுற்று அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன வயசுல வரும். அதுக்கப்புறமா 30 வருடங்கள் கழித்து எல்லாருக்குமே ஒரு செகண்ட் லெவல் ஆஃப் சனி பயிற்சி வரும். இது அடுத்ததான் தேர்ட் லெவல் ஆஃப் சனி பயிற்சி. இப்போ எல்லாருக்குமே ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 3வது லெவல் ஆஃப் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லெவல்லையுமே ஃபர்ஸ்ட் லெவல் கொஞ்சம் கடினமா இருக்கும். 2வது லெவல் ஒரு 50-50 ஆன பெர்சன்டேஜ் கொடுக்கும். 3ஆம் லெவல்ல பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த கர்மா எல்லாருக்குமே கழிக்கப்படும். இப்ப கர்மாவை காட்டக்கூடிய ஒரு சனி பகவான் நம்ம வாழ்க்கையில இந்த டிரான்சிட்ல யாருக்கெல்லாம் யோகம் இருக்கு, கர்மகாரகன் சனின்னு சொல்றவர் கர்மாவின் கணக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சனியோட பார்வை வரும்போது இப்போ சனி பகவான் இப்போ கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாக போறாரு மார்ச் 6ஆம் தேதி. அப்போ இவ்வளவு நாள் கும்பத்துல அவர் என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுத்தாரு, அதுல இருந்து டிரான்சிட் ஆகும்போது மீன ராசியில இருந்து ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கு அவர் எந்தெந்த பார்வை செலுத்துகிறார். சோ சனி பகவான் இருக்கிற இடத்துக்கும் அந்த கர்மாவை வெளிப்படுத்துவார், பார்க்கிற இடத்தையும் அந்த கர்மாவுக்கு ஒரு பலனை கொடுப்பார். இதுதான் சனி பயிற்சி. சோ நாம் செய்த வினைகள் அதுதான் கர்மாவா செயல்படுத்த போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அண்ட் நிதர்சனமான ஒரு உண்மை. மேஷம் முதல் மீனம் வரை இந்த மகா சனி பயிற்சி 2026 மார்ச் 6ஆம் தேதி நடக்க இருக்கும் சனி பயிற்சி மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு, யாருக்கெல்லாம் உயர்வை தர போறாரு, யாருக்கெல்லாம் லெசனா இருக்க போறாரு அப்படிங்கறத பார்க்கலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 மார்ச் 6 நடக்க இருக்கும் சனி பயிற்சி விடுதலை 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 அப்படின்ட்டு அப்பாட அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இருப்பீங்க. ஏன்னா குரு 7ல வரப்போறாரு, சனி பகவான் விலகிட்டாரு. 7.5 நாட்டு சனி விலகியே போயிடுச்சு. ஒரு மாதிரி என்ன சொல்றது, நல்லா அலைஞ்சு திரிஞ்சு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எல்லாத்தையும் இழந்து இப்படியே பேசாம உட்காந்து இருப்பீங்க மகர ராசிக்காரங்க எல்லாமே. ஓகே, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கான்பிடென்ட் லெவல கொடுத்திருப்பாரு நம்மளோட சனி பகவான். எல்லாத்தையும் பார்த்து உட்காந்து இனிமேல் பிளானிங் ரொம்ப கரெக்டா இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டீங்க இல்லையா, அப்ப அத வருமானம் அது அதிகரிக்கும் இல்லையா, அந்த அதிகரிக்கிறதுக்கு உண்டான கமிட்மெண்ட் பிளானிங் சூப்பரா கொடுப்பாரு. ஏன்னா குரு பார்வையும் இருக்கிறது இல்லையா, சூப்பரா இருக்க போகுது. அப்போ யாரையும் நம்புறது, எப்படி நம்புறது, யாரை நம்புறது, என்னதான் நான் பண்றதுனா கரெக்டான பர்சன். ஏன்னா குரு பார்வை இருக்கும்போது உங்களுக்கு நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வர போறாங்க. நான் சொன்ன மாதிரி சொத்து, நிறைய நகை, அதே மாதிரி கண்களில் நிறைய பேருக்கு பிரச்சனையா இருந்திருக்கும், கால் முட்டி வலி எல்லாமே பிரச்சனையா இருந்திருக்கும். நிறைய பேர் சும்மாவாவது போய் ட்ரீட்மெண்ட்ல போய் ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த காலகட்டத்துல எல்லாம் படுத்து எரிஞ்சிச்சு வந்திருப்பீங்க, ஒண்ணுமே இருக்காது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத கொழுப்புகள், அதாவது இந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறது, இதெல்லாம் தேவையில்லாத விரைய செலவுகளை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கும். அப்புறம் ஹெல்த் அதாவது சம்பந்தப்பட்ட எல்லா ஹெல்த் விரயங்களும் உங்களுக்கு இப்ப ஹாஸ்பிட்டல் செலவு, எல்லா நகையும் போய் அடமானம் வைக்கிறது, லேண்டை பிளச் பண்ணி நீங்க காசு வாங்குறது, எல்லாத்தையுமே நீங்க என்னென்னலாம் இழந்தீங்களோ, எந்தெந்த விஷயத்துல மன உளைச்சல்கள் ஆனீங்களோ, கண்ணுல பிரச்சனை எல்லாமே இப்ப சரியாக போகுது. அப்போ ஒரு கான்பிடென்டான ஒரு கமிட்மெண்ட் இந்த காலகட்டத்துல கொடுப்பாரு. சோ 7ஆம் இடத்துல குரு வரும்போது நல்ல கணவர் அந்த அமைவது சூப்பர். இப்ப திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2026ல திருமண பாக்கியம் முதல்ல சூப்பரா வரப்போகுது நம்மளுடைய மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு தான். நீண்ட நாள் லவ் பண்ணுவீங்க. சோ அதெல்லாமே இப்ப பெரியவங்க கிட்ட சொல்லி அது கல்யாணத்துல போய் முடிய போகுது. சோ வரக்கூடிய பார்ட்னர் மூலமா உங்களுக்கு அதிர்ஷ்டம் நடக்க போகுது. இப்ப எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்க போகுதுங்க. நல்ல
அனுகிரகம். அப்ப என்னென்னலாம் இழந்தீங்களோ அது எல்லாமே திரும்ப மீட்டெடுக்கக்கூடிய எல்லா கமிட்மெண்ட், அந்த பிளானிங், அந்த அறிவு, அந்த கர்மா எல்லாமே உங்களுக்கு வந்து கழிஞ்சிருக்கும். யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது அந்த ஒரு தெளிவு உங்களுக்கு சனி பகவான் இந்த காலகட்டத்துல கொடுத்து உங்களை இயக்குவார். அப்போ என்ன அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை சனி பகவான் எந்த பாவத்தை குறிக்கிறது, அவர் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பாத்துக்கோங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த பலன்கள் மாறும். இதெல்லாமே பொது கருத்துக்களே. ஆனால் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குரு வரும்போது உங்களுக்கு 100% நடக்கும். அப்போ புதுசா உங்களோட இன்வெஸ்டர் அப்படின்னு ஒருத்தவங்க உங்களோட லைஃப்ல வருவாங்க. நானே பணம் போடுறேன், நீ வந்து ஒர்க் மட்டும் பண்ணா போதும், திடீர்னு ஒரு கமிட்மெண்ட், சக்சஸ் எல்லாமே வரப்போகுது. எல்லாமே கரெக்டா பார்த்து அலசி ஆராய்ஞ்சு இதை பொறுமையா ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த ஞானம் வந்திருக்கும். அதன்படி உங்களுடைய இந்த கர்மா கழிந்து ஒரு நல்ல ஒரு நியூ பர்சனா வந்து நிற்பீங்க. உங்களுக்கு லைஃப்ல எல்லாமே ரொம்ப நல்லா நடக்க போகுது. இனி வரும் காலங்கள்ல எதுவா இருந்தாலும் அலசி ஆராய்ஞ்சு அதை வந்து கரெக்டான அந்த கமிட்மெண்ட்டை கொண்டுட்டு போனீங்கன்னா 100% சக்சஸ். ஸோ இந்த சனி பயிற்சி வந்து ஒவ்வொரு ராசி மேஷம் இருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். எப்படி இம்பாக்ட் ஆகுது நம்ம பார்த்திருக்கோம். உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பா பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் சனி ஒவ்வொரு பாவத்துல இருந்து அதனோட ஆதிக்கத்தை செலுத்துவாரு. அதன் மூலியமாக அந்த கர்மா தொடர்பு, அதன் மூலியமா அந்த கர்மா கிளீனிங், எந்த பாவத்தை வந்து சரி பண்ணிருப்பாரு, யாருக்கு பிரச்சனை இன்னல்கள் கொடுத்திருப்பாரு அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். இது எல்லாம் பொது பலனே. இதெல்லாம் இப்படி நடக்கும், இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்ல இருப்பீங்கன்னு சொல்றதுதான். உங்களோட சுய ஜாதகத்துல அதுக்கான ஒரு எக்ஸாக்டான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா கொடுக்க முடியும். சோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சேனலை லைக் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தா எல்லா விஷயத்திலுமே மேன்மை அடையலாம் அப்படிங்கறது 100% நான் சொல்லுவேன். நன்றி. சோ இந்த சனி பயிற்சி வந்து ஒவ்வொரு ராசி மேஷம் இருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். எப்படி இம்பாக்ட் ஆகுது நம்ம பார்த்திருக்கோம். உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பா பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் சனி ஒவ்வொரு பாவத்துல இருந்து அதனோட ஆதிக்கத்தை செலுத்துவாரு. அதன் மூலியமாக அந்த கர்மா தொடர்பு, அதன் மூலியமா அந்த கர்மா கிளீனிங், எந்த பாவத்தை வந்து சரி பண்ணிருப்பாரு, யாருக்கெல்லாம் பிரச்சனை இன்னல்கள் கொடுத்திருப்பாரு அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். இது எல்லாம் பொது பலனே. இதெல்லாம் இப்படி நடக்கும், இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்ல இருப்பீங்கன்னு சொல்றதுதான். உங்களோட சுய ஜாதகத்துல அதுக்கான ஒரு எக்ஸாக்டான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா கொடுக்க முடியும். சோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சேனலை லைக் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தா எல்லா விஷயத்திலுமே மேன்மை அடையலாம் அப்படிங்கறது 100% நான் சொல்லுவேன். நன்றி.